வாழ்க வளமுடன். தேவக்கோட்டை சீதாலட்சுமி. ஏனாதிநாத நாயனார் சோழ நாட்டில் எயினனூரில் வாழ்ந்த வாழ்பயிற்சி அளிக்கும் ஆசிரியர். அந்த தொழில் உரிமையை பெற எண்ணிய அதிசூரன் என்பவன் போரில் வெற்றி பெறுபவருக்குத்தான் வாழ்வித்தை கற்பிக்கும் உரிமை என்று கூறிய ஏனாதி நாயனாரை போருக்கு அழைத்தான். ஏனாதியார் ஒரே வாளால் அதிசூரருடைய வீரர்களை வெட்டி வீழ்த்தினார். அதனால் நாயனாரை வஞ்சகமாக கொல்ல கருதிய அதிசூரன் கேடயத்தால் திருநீறு பூசிய தன் நெற்றியை மறைத்து கொண்டு வந்து போரிடும்போது கேடயத்தை விலக்கினான். திருநீற்றினை கண்டதும் நாயனார் போரிடாமல் நிற்க அவனும் வாளால் குத்தினான். திருநீர் அணிந்தவனிடம் ஏனாதி நாயனார் காட்டிய பேரன்பை கண்ட ஈசன் வான வெளியில் காட்சி தந்தருளினார். இவரது கதை சிவ சின்னங்களுக்கு மரியாதை அளிப்பதன் முக்கியத்துவத்தையும் பக்தியின் மேன்மையையும் உயிர் துறந்தாலும் சிவபக்தியை போற்றும் பெருமையையும் விளக்குகிறது. எரிபத்த நாயனார் எப்பொழுதும் மழுவுடன் இருப்பவர். சிவனடியார்களை சிவனாகவே கருதி வழிபட்டவர். சிவனடியார் வழிபாட்டில் எவர் கெடுதல் செய்தாலும், அவர்களது வழிபாட்டிற்கு துன்பம் விளைவித்தாலும் அவர்களை மழு ஆயுதத்தால் வெட்டி வீழ்த்தும் அளவிற்கு தீவிர பக்தி கொண்டவர். சிவகாமி ஆண்டார் என்னும் சிவபக்தர் கோவிலுக்கு பூக்கொண்டு செல்லும் போது அரசனுடைய பட்டத்து யானை தாக்கி பூக்களை சிதறடித்தது. யானையை அடக்காத யானை பாகர்களையும் யானையையும் வெட்டி வீழ்த்தினார் எரிபத்தர். நிகழ்ந்ததை அறிந்த மன்னன் யானை தன்னுடையது, அதனால் தன்னையும் வெட்டுமாறு வாளினை எரிபத்தரிடம் கொடுத்தான். மன்னனின் பக்தியை அறிந்த சிவபக்தர் வாளினை பெற்று இந்த மன்னனின் பக்திக்கு முன் நான் சாதாரணமானவன் என்று எண்ணி தன் கழுத்தினை அறுத்து கொள்ள முயன்றார். அப்போது வானில் ஒரு அசரீரி கேட்டது. அன்புடையவர்களே, அறிவிக்கும் பொருட்டே இன்று யானை அடியவர்களுடைய தொண்டினை உலகத்திற்கு அறிவிக்கும் பொருட்டே இன்று யானை பூக்கூடையை சிதறும்படி செய்தது. உடனே பாகன்களும் யானையும் உயிர் பெற்று எழுந்தது. சிவகாமி ஆண்டாரின் பூக்கூடையும் பூக்களால் நிறைந்தது. சிவபெருமானின் அருளால் எரிபத்த நாயனார் திருக்கைலையில் தலைமை பதவி பெற்றார். அமர்நீதி நாயனார் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவர். அமர்நீதியார் சோழ நாட்டிலே பழையாறை என்னும் பழமையான பகுதியிலே பிறந்தார். 7ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்ட காலத்தவர். கோவணக்கல்வராக வந்த சிவபெருமான் முன்பு துலாத்தட்டில் தன் மனைவி மகனுடன் ஏறி தன்னையே அவருக்கு அர்ப்பணித்து அத்தட்டே விமானமாக செல்ல சிவபதம் பெற்ற பெருமைக்குரியவர் அமர்நீதியார். தன் குடும்பத்தையே சிவபக்திக்கு தியாகம் செய்தவர். கண்ணப்ப நாயனார் ஆந்திர மாநிலம் திருப்பதியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள உடுப்பூரில் அவதரித்த வேடர் குலத்தைச் சேர்ந்தவர். திண்ணன் காளத்திநாதன் மீது அளப்பரிய பக்தி கொண்டவர். வேட்டையாடுவதில் சிறந்தவரான திண்ணன் காட்டில் சிவலிங்கத்தை கண்டார். தனது வழியில் சிவனுக்கு உமிழ்நீர் அபிஷேகமும் வேட்டையாடிய இறைச்சியை நிவேதனமும் செய்தார். ஒரு நாள் சிவலிங்கத்தின் கண்களில் இரத்தம் வருவதைக் கண்ட திண்ணன் சிவனுக்கு ஏற்பட்ட வலியை கண்டு தனது ஒரு கண்ணை பிடுங்கி லிங்கத்தின் கண்ணில் வைத்தார். இரத்தம் நிற்காததால் தன்னுடைய மற்றொரு கண்ணையும் பிடுங்க முற்பட்ட போது சிவபெருமான் தோன்றி தடுத்து அவரது பக்தியை போற்றி நில்லு கண்ணப்ப என்றார். பிறகு கண்களை மீட்டு கொடுத்தார். முறைப்படி இல்லாவிட்டாலும் மனதின் தூய்மையால் இறைவன் ஏற்றுக்கொண்ட பக்திக்கு உதாரணம் கண்ணப்பர் வரலாறு. தனது வாழ்நாளில் முக்தி, அதாவது விடுதலை அடைந்த சிலரில் இவரும் ஒருவர். ஸ்ரீ காளஹஸ்தி சிவன் கோவில் கண்ணப்பர் வரலாறுடன் தொடர்புடையது. விரல்மண்ட நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். அடியார்கள் மீது அன்பும் பக்தியும் கொண்டிருந்ததால் சிவபூதங்களின் தலைவராக சிவபெருமானால் நியமிக்கப்பட்டவர் விரல்மண்ட நாயனார். வேளாண் தொழில் செய்து வந்தார். திருவாரூரில் சுந்தரமூர்த்தி நாயனார் அடியார்களை வணங்காது சிவபெருமானை வணங்கச் செல்வதைக் கண்டு கோபமடைந்தார்.
சிவபெருமானையும் சுந்தரமூர்த்தி நாயனாரையும் சைவ சமயத்தை விட்டே புறந்தள்ளுகிறேன் என கூறினார் விரல்மிண்ட நாயனார். இவரின் கோபத்தை அறிந்த சிவபெருமான் தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் என முதல்வரி எடுத்து கொடுத்து சுந்தரமூர்த்தி நாயனார் அப்பாடலை பாடினார். பின் கோபம் தணிந்து இருவரையும் மீண்டும் சைவத்தில் சேர்த்து கொண்டார். சிவனடியார்களும் சிவபெருமானுக்கு இணையானவர்கள் என்ற கருத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் விரல்மிண்ட நாயனாரின் புராணம் விளங்குகிறது. தில்லை வாழ் அந்தனர்தம் அடியார்க்கும் அடியேன் திருநீல கண்டத்து குயவனார்க்கடியேன் இல்லையே எண்ணாத இயற்பகைக்கும் அடியேன் இளையாந்தன் குடிமாறன் அடியார்க்கும் அடியேன் வெல்லுமா மிக வல்ல மெய்ப்பொருளுக்கடியேன் விரிவொளில் சுல் கொன்றையார் விரல் மிண்டற்கடியேன் அல்லிமென் முல்லையந்தார் அமர் நீதிக்கடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்காளே. நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.